இந்த மெசேஜ் சொல்லும்போது நீரே என்னை பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. எல்லோரும் கேட்ட ஆண்டவரே, நன்மையாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. எந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் வராதபடி பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. நீரே பொறுப்பெடுத்த பிள்ளை ஆண்டவரே. ஏற்ற காலத்தில் எல்லோருக்கும் மழை பொழிய செய்யும் ஆண்டவரே. சோத்ராம் 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 அப்பா. அநேகரை ஆசீர்வதியும். என்னை மீன் பிடிக்க பொழுது ஆண்டவரே, என்னை சூறாவளி காற்று வீசி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. யாருக்கும் ஒன்றும் ஆகாதபடி பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. ஏற்ற காலத்தில் மழை பொழிய செய்யும் ஆண்டவரே. சதா காலம் உயிரோடு இருக்கிறவரே. சோத்ராம் சோத்ரம். தேவா தேவனை நல்வழிப்படுத்தும் ஆண்டவரே. நீரே பொறுப்படுத்தும். மெசேஜ் சொல்லும்போது பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்க நீரே பொறுப்படுத்தணும். இயேசுவை வாலிபரே ஆண்டவரே, வாலிப சிருஷ்டிகரனே சொல்வது போல அதே போல இயேசுவை நீரே பொறுப்படுத்தணும். மெசேஜ் சொல்லும்போது நீரே முடிவு கிருமினால் மறுத்துக்கொள்ளும். ஜீவத்தனை என்று பாதுகாத்துக்கொள்ளும். ஆமென். எல்லோரும் சங்கீதம் 139 எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம ஒவ்வொரு காரியத்தை நம்ம உட்காரும்போது போகும்போது தேவன் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சோத்ரா. 139 சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க. எவ்வளோ அருமையான தாவீது சொல்லி கொண்டிருக்கிறார் பாருங்க. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, நாம் போக்கிலும் வரைக்கிலும் தேவன் எம்மை ஆராய்ந்து அறிந்து சமாதான கர்த்தர் நம்மோடு கூட இருக்க. நாம் உட்கார இடத்துலையும் இருக்கு நீர் அறிந்திருக்கிறீர். எப்போது நீங்கள் தெரிஞ்சு கொண்டிருக்கிறீப்பா. என் நினைவுகள் தூரத்திலிருந்து அவர் பரலோகத்திலிருந்து நம்ம பாதுகாத்து கொண்டிருக்கிறார். பரலோகத்திலிருந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறான் பரிசுத்த ஆவியானவர். தேவன் நம்மை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். ஆமென். அருகீரு. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து இருக்கிறார் ஆண்டவர். நம்ம சூழ்ந்து இருக்கிறார், நம்ம சுற்றி இருக்கிறார். காற்று மூலியமாகவோ இயற்கை மூலியமாகவோ ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏற்ற காலத்தில் மழை பொழிவு செய்து. ஆனால் ஜூன் மாதம் எப்போவுமே மழையே வராது, எல்லாருக்கும் தெரியும். இப்போ மழை வர காரம் அவர் சித்தம்தான், நம்மளது ஒன்றும் இல்லை. நம்ம உட்கார்ந்து சூழ்ந்து இருக்கிறார். வழிகளெல்லாம் மூக்க தெரியும். நம்ம நடக்கிறது போகிறது டைமிங்கெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். ஜீவ புஸ்தத்தில் இருக்கிறது எல்லாமே அவருக்கு தெரியாத காரியம். நம்ம நாவில் சொல் பொறவாத முன்னே அவருக்கு கர்த்தருக்கு அதை இதெல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன். அப்போது அவர் எப்பவுமே நம் நாவில் ஒரு சொல் பெறாத முன்னே அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அது மகத்துவமான மகாதேவன் நம்மை தெரிந்து கொண்ட கர்த்தாவே, அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். நம்ம முற்புறத்தில் பிற்புறத்திலும் அவர் பிற்புறத்திலும் உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர். ஆமென். அவர் நம்மை அவர் கருத்தில் வைத்து கொண்டிருக்கிறார். எந்த கஷ்டம் இல்லாமல் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இந்த அறிவு மிகுந்த ஆச்சரியம் எட்டாத உயரமாக இருக்கிறது. அதுதான் தேவனுடைய சிங்காசனம். எட்டாத உயரம் சிங்காசனம், தேவனுடைய சிங்காசனம். உம்முடைய ஆவி மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் பாதாள படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். தேவ ஆவியானவர் அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார், சூழ்ந்து இருக்கிறார். நம் முற்பத்தில் இருக்கிறார், பிற்புறத்தில் இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அதுபோல் எனக்கு தீர்க்க தரிசன வாழ்க்கை இதே போல் எனக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மெசேஜ் கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. சோத்ரம். இயேசுவே, நீர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறவர். சோத்திரம் அப்பா. ஜீவாதிகாரி இயேசுவே, சோத்திரம் அப்பா. தேவனே, என்னை ஆராய்ந்து இதயத்தை அறிந்து கொள்ளும், சோதித்து என் சிந்தனையை அறிந்து கொள்ளும். தேவனே, நான் வலித்த பாத ஒரு ஆடு போல என்னை இருக்காதபடி பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே, வாலிப பிரயாசத்தில் ஆண்டவரே, யூத்துக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், நம்ம வாலிப பிரயாசத்தில் அவரை நினைத்து கொள்ளணும். ஆண்டவரே, சோத்ராம். என்னை பாதுகாத்து வழி நடத்தும். இயேசுவே, என்னை பாதுகாத்து ஏற்ற காலத்திலே எனக்கு உதவி செய்யும். இயேசுவே, நல்வழிப்படுத்தும். என்னை தேவனே நல்வழிப்படுத்தும். சமாதானத்தை தாரும், நிம்மதியை தாரும், தூக்கத்தை தாரும். எல்லாரும் சமாதானமாக இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்வழிப்படுத்தணும்.
எல்லோரும் பாதுகாத்து கொள்ளுண்டு இந்த வசனத்தை நான் வாசித்து கொண்டிருக்கிறேன். அதுபோல் தேவன் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். எப்படி பாதுகாத்து கொண்டிருக்கிறார்னா, தேவன் அவருடைய மகிமையினால் எல்லாரும் மகிமையினால், தேவனுடைய மகிமையினால் நம்மை ஆரோக்கியத்தை கொடுத்து, நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து, ஜபத்தினாலும் அல்ல, இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜபம் ஒன்று தான், உபாச ஜபம். அதை மட்டும்தான் ஜெபிக்கணும். தேவனே சோத்திரமாப்பா, இந்த சிறிய நிறைய மெசேஜை நான் அனுப்பி கொண்டு இருக்கிற ஆண்டவரே, நீரை எல்லோருக்கும் ஒரு பாத்திரமாக இருந்து நீரை எல்லோரும் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. இந்த தீர்க்கதரிசன ஜபத்தை நீரை பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. இயேசுவே சோத்திரமாப்பா, நான் ஒரு தீர்க்கதரிசனம் இருந்து நான் என்றுக்கும் வர பாத்திரமாக இருந்தேன். நம்மளோட என்னை ஆண்டவரே 2012 என்னை மெசேஜ் ஆண்டவரை கொடுக்க சொன்னீர் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே எனக்கு காட்டினர் ஒரு ட்ரீம்ஸை நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு ஒரு மீன் இருந்தது, ஒரு தண்ணி, படர்ந்த தண்ணி எங்கள் வீட்டாண்ட, அந்த தண்ணியிலே பாம்பு போல மீன் எல்லாம் இருந்தது. அது என்னோட வலையில் சிக்கிக்கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணேன். இப்பொழுது நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கை தேவன் மாற்றி போடுவார். ஆமேன். எல்லோரும் நல்லா இருக்கணும். இயேசுவே இந்த ஜபத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதம் ரத்த கோட்டையில் மாற்றிக் கொள்ளும். ஷாபா ரிமாலா கத்துருவா காதபா உம்மாலா கஷிமாலா கோஸ்தா. தேவனே இயேசுவே நீரே பரிசுத்த ஆவியானவரே அவர்களை வழிநடத்து ஏற்றமுள்ளதா. ஆமென்.